ஹலோ எவ்ரிவன். சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் சிஎம்ஏ ஜூன் 2026 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிஎம்ஏ வெப்சைட்டில் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ICMA.inல இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டேப்பில் சிஎம்ஏ கோர்ஸ் இதில் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் சர்க்குலர்ஸ் காமிக்கும். இந்த சர்க்குலரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 days பேக்கு இன்ஸ்டியூட்டில் தட் இஸ் 22nd ஏப்ரல் அன்னைக்கு ஒரு முக்கியமான சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஃபார் அப்பியரிங் இன் ஜூன் 2026 டேர்ம் எக்ஸாமினேஷன். அதாவது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யார் யாரெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சர்க்குலரை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஜூன் 2026 டேர்ம் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது தான் இதில் சர்க்குலரில் சொல்கிறாங்க. ஜூன் 2026 எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ், குட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அது ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. சில பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க கிட்டக்க இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதாவது சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ், டிஓஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிமைண்டர் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். எய்தர் த்ரூ இமெயில் அல்லது அவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாமே அவங்க செக் பண்ணணும். ரிஜிஸ்டர்டு இமெயில், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் உங்களுடைய கோர்ஸ் தட் இஸ் இன்டர்மீடியேட்டா, ஃபைனலா, ஃபவுண்டேஷனா, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ரிஜிஸ்டர்டு இமெயிலை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயிலில் ரிமைண்டர் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி மெயில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சப்மிஷன் ஆஃப் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். எக்ஸாமினேஷன் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்ப ஜூன் 2026 எக்ஸாம் அவங்க அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சப்மிட் பண்ணினா தான் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா, இன்க்ளூடிங் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன்னா ஃபவுண்டேஷன் அப்பியர் தட் இஸ் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது +2 மார்க் ஷீட் கொடுக்காம நீங்கள் ப்ரொவிஷனலாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் அப்புறமா நீங்கள் +2 மார்க் ஷீட்டை சப்மிட் பண்ணினா தான் அது ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறும். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறப்ப அவங்க டிகிரியோ அல்லது டிகிரி முடிக்காமல், டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமலே ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜாயின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் டிகிரி முடித்ததுக்கான அந்த ப்ரூஃபை அவங்க கொடுத்தா தான் அது ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனாக மாறும். ஸோ அந்த மாதிரி இன்னும் பண்ணாமல் இருக்கிற ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷனை ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்ட் IOTP ட்ரைனிங், ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் யார் யாருக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கோ IOTPயும் நெசசரியோ, தட் இஸ் அனதர் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கம்பல்சரி. ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். இதில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக நீங்கள் 15 months முடிக்க முடியல அப்படின்னா 10 months வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னா ஃபார்ம் T5A அண்ட் 5B அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ இருக்குது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். அண்ட் IOTP ட்ரைனிங்கும் ஃபைனலில் அனதர் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பல்சரி. ஸோ IOTP ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அது இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நெசசரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாமல் இருந்தால் அதையும் நீங்கள் கூடிய சீக்கிரம் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து ரிமைண்டர் சென்ட் பண்ணுறாங்கல்ல, இது எதில் வரும் அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இன்ஸ்டியூட்டில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அல்லது என்ன இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டியூட்டில் இருந்து இந்த மாதிரி ரிமைண்டர் வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு May 15th 2026 இந்த டேட்டுக்குள்ளே என்ஷூர் த கம்ப்ளீஷன் ஆஃப் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் கிளியரன்ஸ்னால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க.
நாட் ப்ரொவைடிங் த நெசசரி டாக்குமெண்ட்ஸ் பை த டிசைனேட்டட் டேட். இந்த குறிப்பிட்ட டேட் May 15, 2026 இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா தென் உங்களுக்கு ரெகுலர் அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. June 2026 எக்ஸாமுக்கு ரெகுலர் அட்மிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அட்மிட் கார்டு கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி அட்மிட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. பட் எக்ஸாம் ரிசல்ட் அவங்களுக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும், வித்ஹெல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ரெகுலர் அட்மிட் கார்டை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஒருவேளை உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியிலையோ எந்த ஒரு ரிமைண்டரும் வரல அல்லது நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு விதத்துலையும் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த பெண்டிங் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி செக்கிங் என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எலிஜிபிலிட்டி செக்கிங் ஸ்டேட்டஸ் ஃபார் June 2026 எக்ஸாம்னு இருக்குது. ஸோ இதில் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் IOTP கம்ப்ளீஷன் இன்னும் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க எல்லாருக்குமே இங்கே காமிக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே போட்டுட்டு டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக query இருந்துச்சுன்னா அதுக்கு மெயில் பண்ணுறதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, studies@icmai.in. இதில் மெயில் பண்ணி உங்களுடைய query ஏதாவது இருந்தால் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத இந்த எலிஜிபிலிட்டி செக்கிங்கில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் இந்த டியூ டேட்டுக்குள்ளே, தட் இஸ் May 15 போட்டிருந்தாங்களே அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அப்ளிகபிளோ அவங்க எல்லாம் மறக்காமல் இந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த மாதிரி பெண்டிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் அவங்களும் சப்மிட் பண்ணுறதுக்கு இது ரிமைண்டராக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.